சில பேர் இருப்பாங்க அகெயின் அண்ட் அகெயின் டாக்ஸிக் பீப்புளோடவே ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்க. லைக் தே கெட் அட்ராக்டட் டு broken பீப்புள். மேபி சைல்ட்ஹுட் கண்டிஷனிங்காக கூட இருக்கலாம். லைக் சின்ன பிள்ளையிலேயே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு வளர்ந்துருக்கலாம். அவங்களோட பேரண்ட்ஸை இமோஷனலி கேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம். சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வி டிசர்வ் லவ் அப்படின்னு அவங்க மைண்டில் பதிஞ்சிருக்கலாம். நம்ம யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ பெயின் அண்ட் ஹர்ட் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்களோட ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் அந்த broken பார்ட்னரை ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டில் அவங்களுக்கு அன்பு காட்டுறது, கேர் பண்ணுறது, அதுதான் லவ்னு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பார்ட்னர்கிட்ட எவ்வளோ ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்கக்கிட்ட நல்ல ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக கான்ஃப்ளிக்ஸ் தான் இருக்கும். ஃபுல் டைம் அதை சால்வ் பண்ணுறதையே அவங்க வந்துட்டு வேலையாக பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரெஸ்கியூ ஃபேண்டசி ஆர் ஒயிட் நைட் சிண்ட்ரோம். ஏன் அவங்களுக்கு அது லவ்னு தோணுது, ஏன் அவங்க அதையே தேடி தேடி போகிறாங்க அப்படின்னா, அந்த ரெஸ்கியூ பண்ணுற ஃபீல் டோபமைன் ஹிட் கொடுக்கும். லைக் நம்ம வந்துட்டு அவங்க லைஃப்பில் நம்ம எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அதுவே அவங்களுக்கு ஒரு வேலிடேஷன் மாதிரி, ஈகோ பூஸ்ட் மாதிரி, அவங்க லைஃப்க்கு ஒரு மீனிங் அண்ட் பர்பஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க மட்டுமே ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. லைக் ஒரு பேரண்ட்டு, தெரப்பிஸ்ட்டு, ப்ராப்ளம் சால்வர்னு எல்லா ரோல்ஸும் இவங்களே பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பார்ட்னர்கிட்ட இருந்து அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஒரு எஃபர்ட்ஸுமே இருக்காது. ஸோ ஒரு பாயிண்டில் அட்ராக்ஷன் எல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டு எமோஷ்னல் ட்ரெயின் அவுட் தான். ஸோ ஃபைனலி பிரேக்கப் அண்ட் பர்ன் அவுட் தான். ஜஸ்ட் சிம்பிள் ரூல்ஸுங்க. நம்ம யாருமே இங்கே ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கிடையாது. லவ்ங்கிறது சிபிஆரும் இல்லை. மற்றவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளோட வேலையும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே யாரும் யாரையும் மாற்றிடலாம் முடியாது. அவங்களா மனசை வச்சு மாறினா தான் உண்டு. ஸோ மற்றவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதை விட்டுட்டு உங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப்.